என்னதான் நடந்தது மிஸ்டர் வினோட்? இது வந்து 2019 நடந்ததுக்கா. நான் வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சேன். இப்போ நான் ஹோட்டல் தான் வேலை செய்றேன். அந்த ஹோட்டல்ல இல்ல. அந்த ஹோட்டல்ல நான் ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு 1 month 2 months நல்லா தான் போயிட்டு நான் மார்னிங் ஷிஃப்ட் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நைட் ஷிஃப்ட்ல போட்டாங்க. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. நான் அப்பயும் ஒரு 1 week நைட் ஷிஃப்ட் நல்லா தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ரமடான் புஃபே டைம். ஸோ அந்த டைம் வந்து அந்த பிரைவேட் ரூம், இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு பிரைவேட் ரூம் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் செஞ்சு முடிச்சிடும். ஸோ அதை கிளியர் பண்ணோம். அது ரைட் ஷூட் வேலை. அது எல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு வேலை தான் அந்த ரூம்ல பெண்டிங். அந்த துணி மேஸ் மேல வந்து டேபிள் கிளாத் போடணும். ஆனா அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, எங்களோட மேனேஜர் வந்து அந்த டேபிள் கிளாத் வந்து அவர் ஆஃபீஸ்ல வச்சிருந்தாரு. அப்ப நாங்க அவர் வந்து சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட் இதாகுது. ஸோ அங்க வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ண தான் எடுக்கணும், அதாவது குரூப்ல போட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ வீடியோக்காக 2-2:30 மணி இருக்கும். நான் ஆஃபீஸ்க்கு போனேன். ஆஃபீஸ் போயிட்டு துணி எடுக்கலாம் செக்யூரிட்டி சாய் வாங்கிட்டு போனோம். செக்யூரிட்டி அந்த ஆஃபீஸ் தூரம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 500 மீட்டர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் ஒண்டி தான் இருக்கேன். அந்த ஃப்ளோர்ல நான் ஒண்டி தான் இருக்கேன். செக்யூரிட்டி வந்து இன்னும் 500 மீட்டர் தள்ளி இருக்காங்க அந்த கவுண்டர் ரூம். சரி, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எப்பயும் போல கதவு சாய் போட்டு கதவு எப்பயும் தட்டி தான் திறப்பேன். நார்மலாவே உள்ளுக்கு ஆள் இருக்காங்களோ இல்லையோ தட்டிட்டு தான் திறப்பேன். திறந்துட்டு ஈஸின்னு கேட்டு உள்ளுக்கு போனேன். உள்ளுக்கு போன உடனே அட்மின் டேபிள் இருக்கும், அப்புறம் ரெஸ்டாரண்ட் மேனேஜர் டேபிள், அவருக்கு பின்னாடி ஒரு செவர் இருக்கும், அதுக்கு பின்னாடி தான் எஃப்எம் மேனேஜர் டேபிள் இருக்கும். அவர் பின்னாடி தான் அந்த ரேக் இருந்துச்சு. அங்கேயே நான் துணி எடுத்துட்டு அந்த பாதியாக தான் நான் போயிட்டு வரேன். யாருமே இல்லை அந்த ஃப்ளோர்ல, யாருமே இல்லை, நான் உண்டி என்ன தவிர. நான் போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் டேபிள் மேனேஜர் மேலே வச்சுட்டு நான் வந்து குரூப் போட பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் துணி எடுத்திருக்கேன் இந்த இதுக்காக. அப்போ வந்து அந்த செவத்துக்கு பின்னாடி, அதாவது அந்த மேனேஜர் டேபிள், எஃப்எம் மேனேஜர் டேபிள் இருந்து சத்தம் கேட்குது. எனக்கு ஒரு சத்தம் இப்படி கேட்டுச்சு, ஒரு ஆளுக்கு சளி பிடிச்சி அவங்க இழுக்கிற மாதிரி. சரி, நான் ஒன்றும் விட்டுட்டேன். அது முதல்ல நான் பெருசாக இது பண்ணேன். 2வது வாட்டி அதே மாதிரி இதே சவுண்ட் வந்து திருப்பி இப்படியே கட்டுச்சு. நான் திருப்பியும் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்பயும் சரி நம்ம இது பண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் பாட்டுக்கே அந்த போட்டு அந்த டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3வது சவுண்டு கட்டுச்சு அதே மாதிரி. அப்போ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், மெசேஜ் அப்படியே லாக் பண்ணிட்டேன். மெசேஜ் அப்படியே ஃபோன் ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டு ஃபோனை பாக்கெட்டில் போட்டு துணியை கையில் எடுத்துட்டேன். இன்னும் நான் வெளியாகல. திருப்பி 4வது அதே சவுண்டு அந்த இடத்துல அப்படியே எனக்கு கேட்குது. அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு இது எதுவும் சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரிவன்ஸ்லயே பின்னாடி நடந்து வந்துட்டு அந்த பக்கம் நான் பாக்கல. ஆனா அந்த பக்கத்து வந்து என்னோட மேனேஜர் இருந்து அவர் இடத்துல அந்த அவரே செய்யற போது சத்தம் கேட்குது. ஆனா அங்க அப்படிதான் அப்பதான் போயிட்டு வந்தேன். அங்க யாருமே இல்ல. ஆனா இந்த செவத்து தாண்டி அந்த டைம் சத்தம் கேட்கும் போது நான் எட்டி பாக்கல. எனக்கு பயமா இருந்துச்சு. நான் எட்டி பார்க்கவே கூடாதுன்னு நான் அப்படியே ரிவன்ஸ் நடந்து வந்துட்டேன். நடந்து நேரா வந்தேன். வந்துட்டு கதவு லாக்க கிட்ட வச்சுட்டு லாக் பண்ணிட்டு லைட்டை கையை விட்டு அடைச்சிட்டு ஓடிட்டேன் அதோட அந்த இடத்த விட்டு. நான் மேல போறேன். ஆனா நான் போகும்போது மல்லி என் ஃப்ரெண்ட் சொன்னார், நீ போகாது இத்தனை மணிக்கு. நான் சொன்னேன், இல்ல இப்பயே முடிச்சிருவோம், நாளைக்கு காலேஜ் கேட்பாங்களா நம்மள்ட்ட அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் மேல ஓடி அந்த 500 மீட்டர் ஓடி செட்டு சாவி கொடுத்து மேல ஓடிட்டேன். அதோட நான் போறேன்னு அந்த மல்லியை வந்து என்கிட்ட சொன்னாரு, நான் உங்ககிட்ட சொன்னேன் நீ கேட்கல, அவ்வளவுதான். அவர் என்கிட்ட சொன்னாரு, என்கிட்ட நீ என்னாச்சு எதுவுமே கேட்கல, நான் உங்ககிட்ட சொன்னேன் வேணான்னு நீ போன அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்னன்னு கேட்கலையா திருப்பி அவர்கிட்ட? ஏன் அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு வேர்த்து ஊத்துது. என்னால ஏக்கோல இருக்க வேர்த்து ஊத்துது. என்னால அதை யோசிக்கவே முடியல. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த பேய் இது ரொம்ப பயம். என் சொந்தக்காரவங்க எல்லாம் என்ன ரொம்ப பயமுறுத்துவாங்க. என் வீட்டுல நான் தான் சொந்தத்துல நான் தான் கடைசி ஆம்பளை பையன். அவங்க எல்லாரும் நான் சின்ன பையன் சொல்லிட்டு ரொம்ப அது இதுன்னு ரொம்ப பயமுறுத்துவாங்க. சின்ன வயசு இந்த இது ரொம்ப பயப்படுவேன். நீங்க கதையே சொல்லாம அந்த செக்யூரிட்டி கார்டு இப்படி சொல்லிருக்காருன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு ரியாக்ஷனோட பேய் அறிஞ்ச மாதிரி இருந்திருப்பீங்க? அவரு சொன்ன ஒரு செக்யூரிட்டி இல்ல, அவர் வந்து என் கூட வேலை செய்யணும். என் கூட வேலை செய்யணும். என் பார்ட்னர் ரைட் ஷிப்ட்ல. சோ வந்து அவர் என்ன கேட்கறாரு, நான் கிட்ட சொன்னேன் நீ கேட்கல, அப்படி அவ்வளவுதான் சொன்னாரு. வேற எதுவும் அவர் என்கிட்ட கேட்க சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து பழைய அங்க ரொம்ப நாள் செஞ்சுட்டு இருக்காரு. இது வந்து ஒரு ஸ்டோரி. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கல நீங்க? ஏன் எப்படி என்ன கேட்கல? அதோட 2 நாள் எம்சில இருந்துட்டேன். காச்சியோ பிள்ளைக்கு 2 நாள் எம்சி. ஆமா, எல்லாம் வேலைக்கு போக முடியல. நான் வேலைக்கு 2 நாள் எம்சி போட்டு, ஆனா எம்சி போட்டேன்னு கூட நான் சொல்லவே இல்லை வேலை எடுத்துல. அந்த அளவுக்கு சார். சரி, அதுக்கப்புறமாவது இவங்க அந்த அதே கிட்ட பேசுனீங்களா இல்லையா? நான் இந்த மாதிரி கேட்டேன் பார்த்தேன். அதை பத்தி அந்த ஹோட்டல்ல வேலை செய்யும் அதை பத்தி அவர்கிட்ட பேசுறது இல்ல. டிக்ஸ் வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசுறது அதை பத்தி. இப்ப அதே வந்து என்னோட இன்னொரு இடத்துல நாங்க இப்ப வேற ஹோட்டல்ல வேலை செய்யறோம் 2 பேரும். இங்க ஆப்பர்ச்சு இங்க வந்துட்டோம். அந்த ஹோட்டல்ல கூட இப்ப வரைக்கும் அவர்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட கேட்டதே இல்லை. கேட்கவே கூடாதுன்னு தான் இருக்கேன். ஏன்? என்ன ரியாலிட்டி? அந்த ரியாலிட்டியை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி இல்ல, எனக்கு அந்த பயம் போக மாட்டேங்குது. இன்னும் எனக்கு அதே வயசானாலும் அது பயம் இன்னும் ஸ்டில் அப்படியே தான் இருக்கு. சோ அதை பத்தி அவர்கிட்ட கேட்கவே இல்லை. இன்னொன்னு வந்து இதே இடத்துல தான் நடந்துச்சு, இந்த ஹோட்டல்ல தான். என்ன நடந்துச்சு? இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசலாம், கொஞ்ச நேரம் இருங்க. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ண
நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. திரு வினோத் அவர் ஹோட்டலில் வேலை செய்கிறாரு. 2019 நடந்த சில அமானுஷமான விஷயங்களை பற்றி நம்மளோட பகிர்ந்துகிட்டு இருக்காரு. சொல்லுங்க, அடுத்த சம்பவம் என்ன ஆச்சு? அடுத்த சம்பவம் அந்த ஹோட்டல்ல தான் இது வந்து ஒரு 1 year கழிச்சு நடந்தது இது. ஓகே. நான் வந்து அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்டவுன்ல. ஸோ ஹோட்டல்ல வந்து கோஸ்ட் கட் பண்றதுனால இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்து வேலை விட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டி உள்ள ஃபாரினர்ஸ் எல்லாம். அப்போ வந்து இருக்கிற பெர்மனன்ட் ஸ்டாஃப் வந்து பிரிச்சு விட்டாங்க. வேற டிபார்ட்மெண்ட் வேலை செய்யணும், அங்கே சப்போர்ட் பண்ணணும். அப்போ வந்து நாங்கள் குவாரண்டைன் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். குவாரண்டைன் சென்டர் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதே ஹோட்டல் தான் குவாரண்டைன் சென்டர் செய்யறோம். ஏன்னா கேஸ்ட் எல்லாம் யார் வெளியிருந்து வந்தாலும் குவாரண்டைன் பண்ணிட்டு தான் போடும். ஸோ அது நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல வந்து என்ன வந்து செக்யூரிட்டி மேனேஜர் வந்து அவர் என் கூட ரொம்ப க்ளோஸ். ஸோ அவர் வந்து நீ என் கூட செக்யூரிட்டி வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் கூட போயிட்டேன். அங்கே வேலை செய்ய செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சேன். FMB இருந்து செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா அங்கே வந்து நைட் ஷிஃப்ட் நிறைய செஞ்சிருக்கேன். பட் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாள் நான் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட். நான் மத்தியானம் 4 மணிக்கு வேலைக்கு போறேன். நான் 4 மணிக்கு வேலைக்கு போறேன் மத்தியானம். ஹோட்டலே பரபரப்பா இருக்கு. ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஹோட்டலே. வந்து இது மாதிரி ஆச்சு, ஒருத்தனுக்கு ஒரு மலேசியனுக்கு ஆச்சு, ஹவுஸ் கீப்பிங் உள்ளவரு. ஒரே பரபரப்பாவே இருந்துச்சு. அப்ப நான் எனக்கு FMB டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்டேன், என்ன ஆச்சு, ஏன் எல்லாம் அது என்ன அப்படின்னா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சு. அப்ப நான் செக்யூரிட்டி தானே இருக்கேன். ஸோ அந்த டைம் வந்து செக்யூரிட்டி கேமரா ரிவைன் பண்றதுலாம் நான் கத்துக்கிட்டேன். எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம நீங்க டைமிங் மட்டும் என்ன சொல்லுங்க, நான் போய் பாக்குறேன். ஏன்னா அது எனக்கு அந்த வீடியோ யார்ட்டையும் காட்ட மாட்டேன், யார்ட்டும் கொடுக்க மாட்டேன். என்ன நடந்ததா உங்ககிட்ட சொன்னாங்க இனிஷியலி? அவருக்கு வந்து அது அட்டாக் பண்ணிருச்சு. அவரை அட்டாக் பண்ணி அவர் அங்கேயே உளுந்து மயக்கம் போட்டு செக்யூரிட்டில வந்து அவர் தூக்கிட்டு போயிருக்காங்க. நைட் ஷிஃப்ட் செஞ்சவங்க, டியூட்டி மேனேஜர் எல்லாரும் சேர்ந்து. அவர் அந்த அளவுக்கு முடிச்சு. அதோட அவர் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் நைட் ஷிஃப்டே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு. ரொம்ப பயங்கரமா நடந்துச்சு. அந்த இதுக்கு நான் விஷுவலா கண்ணிலே பார்த்தேன். சிசிடிவி என்ன சொன்னுச்சு? சிசிடிவி என்ன சொன்னிச்சுன்னா, நான் என்ன பண்ணேன், டைமிங்கை தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த வீடியோ ரீவைண்ட் பண்ணி பார்க்கலான்னு போனேன். ஆனால் 10 மணிக்கு அன்னைக்கு ஒரு அந்த மேனேஜரை கூட இருக்கலாம். அந்த வீடியோ வந்து முன்னைக்கு டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணி வச்சிருக்காரு ஒரு ஃபைலில். சரி வீடியோ நான் ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஃபைல்ஸை பாலிஷ் பண்ணுவாங்க ஒரு மிஷின் வச்சு. அந்த மிஷின் வச்சு நார்மலா பாலிஷ் பண்ணிட்டு இருக்காரு. லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படி பாலிஷ் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து அவரு முட்டிக்கால் போடுறாரு. மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கு. மிஷின் ஓடிட்டு இருக்கு. திடீர்னு முட்டிக்கால் அப்படியே சொந்தமா போடுறாரு. டக்குன்னு கீழே விழுந்துட்டு கழுத்து பிடிச்சிக்கிறாரு. அவர் கழுத்து அவரே பிடிச்சிட்டு அமைச்சிட்டு இருக்காரு. அந்த கேம்பல எதுவுமே தெரியல அவரு என்ன நடக்குதுன்னு தெரியுது. கழுத்து பிடிச்சி அப்படியே ரொம்ப கஷ்டப்படுற மேல அமுக்கிற மாதிரி அவரை அப்படி வீடியோல தெரியுது. இந்த படத்துல பார்ப்போமே அந்த சீனை வந்து அப்பதான் அதெல்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. இந்த இடத்துக்கு ஷிஃப்ட்னு போவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் அந்த வீடியோல இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு லெஃப்ட் ரைட் சைடு கொஞ்சம் தூரமா இழுத்துட்டு அப்படியே போறாரு. இல்ல அவரு குப்புறப்படுத்து. அவர் வந்து நேரம் மூஞ்சி வந்து சவுத்து பக்கம் படுத்திருக்காரு. அவர் யாரும் பிடிச்சி காலை வேகமா இழுக்கிறாங்க. அந்த வீடியோல அவர் அப்படியே சுத்துறாங்க போறாரு. காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி போறாங்களா? காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவருக்கு. ஆனா அவர் கை வந்து அவர் கழுத்துலயே தான் இருக்கு. அவர் காலை யாரும் பிடிச்சி வேகமா இழுக்கிறாங்க. இது வந்து நடந்தது அதே ஃப்ளோல தான். ஆனா அந்த டைம் நடக்கும் போது அது குவாரண்டைன் டைம் தான். ஸோ PDRM, KKM, APM இவங்க எல்லாமே வந்து இந்த பிரைவேட் ரூம் சொன்னா அந்த ரூம்ல தான் இருக்காங்க. நைட் அவங்களோட டீ பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் இங்கிட்ட அந்த பிரைவேட் விட்டு வெளியே நடக்குது. ஆனா அவங்க யாருக்கும் பிரசன்ட் பண்ணல. அவங்க எல்லாம் அந்த மாதிரி நடக்குது. வீடியோல அப்படியே பாக்குறோம். அவர் இந்த இடத்துக்கு சுப்புன்னு போறாரு. இந்த படத்துல பாக்குற மாதிரி இழுத்துட்டு போற மாதிரி. இழுத்துட்டு போன பார்த்தா அவர் கால் மிதங்கிட்டு இருக்கு. அதை காலை பிடிச்சி தூக்கி வச்சிருக்க மாதிரி அவர் அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இருக்காரு. வீடியோல 3 நிமிஷம் வீடியோ அது. கால் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் டக்குன்னா செக்யூரிட்டி யாரும் வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்து அவரை வந்து என்ன ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் இன்னொரு செக்யூரிட்டியும் டியூட்டி மேஜர் மேல வந்துட்டாங்க. அதோட அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. அதோட வீல் சேர்ல வச்சு கொண்டு போறாங்க. அது வரைக்கும் அந்த வீடியோல இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த சிசி ரெக்கார்ட் பண்ணது வந்து அவருக்கு நேரா உள்ள சிசிடிவி. நான் எப்படி இவங்க 2 பேரும் ஓடி வந்தாங்கன்னு பாக்குறதுக்காக லெஃப்ட் சைடு சிசிடிவி வந்து நான் ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். அதே டைமிங்க நான் தட்டி பாக்குறேன். அப்ப அந்த ஓடி வந்தார்ல, அவர் வந்து நார்மலா ஜஸ்ட் ரேண்டம் தான் வந்திருக்காரு. ரவுண்ட் பண்ண தான் வந்திருக்காரு அந்த ஃப்ளோவை. இவர் விழுந்துக்கிறத பார்த்துட்டு தான் அவர் வேகமா ஓடியே வராரு. இதுதான் நடந்துச்சு அங்க. சோ அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் கீப்பிங் காய் கிட்ட அவர் குணமானதும் என்ன இது அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு வேலையை விட்டு. கதை மிஸ் 24 ஹவர்ஸ் ரிசைன் பண்ணிட்டாரு. ஆமா 24 ஹவர்ஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து ஒரு 30+ இருக்கும். அவர் கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருப்பாரு. அவர் உண்டு நடிச்சு எப்பயுமே செய்வாரு. சோ அவர் 24 ஹவர்ஸ் ரிசைன் பண்ணிட்டாரு. வேலையை வேணாம் ஒண்ணு வேணான்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஹவுஸ் கீப்பிங் முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு நைட் ஷிஃப்ட் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு நாள்களை பார்த்து ஒரு உஸ்தார் எல்லாம் கூட்டிட்டு வந்து தண்ணி எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சில இடத்துல வந்து ஆணியை வந்து கீழே அடிச்சிருக்காங்க காப்பேட்ல.
அவங்க ஹோட்டல் வந்து காப்பீட் தான் இருக்குங்க. ஸோ அந்த காப்பீட்ல வந்து ஆணில அடிச்சு முதல்ல சும்பாயெல்லாம் பண்ணாங்க. அங்க ஆக்சுவலி அவருக்கு என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு பேசப்பட்டது. அதுக்கப்புறம் நிச்சயமா அரசல் புரசல ஏதாவது ஒரு கதை வந்திருக்கும்ல. இந்த அவர் நைட் ஷிஃப்ட் அது அவங்க எல்லாம் சொல்றது வந்து அந்த இடத்துல வந்து இவர் டிஸ்டர்ப் பண்ணிருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த டைம் வந்து நாங்க பிகே டேபிள் எல்லாத்தையும் கோசம் பண்ணிட்டோம். அந்த இடம் ஒரு ஃப்ளோ கோஸ் நைட் ஷிஃப்ட். எங்க எஃப்எம் நைட் ஷிஃப்ட் செய்ய மாட்டாங்க டைம்ல பிகே டைம்ல. ஸோ மேபி யாருமே இல்லாத என்னால என்னன்னு தெரியல, அந்த மாதிரி அவருக்கு ஆயிருக்கு. ஆனா வந்து ஏடிஎம்லாம் உள்ளுக்கு இருக்காங்க, அவங்களாம் உள்ளுக்கு தான். அவங்களுக்கு எதுவுமே கேட்கல யாருக்குமே, எல்லாமே ஷிஃப்ட்ல தான் இருக்காங்க. இது நடந்தது 2 பிடிஆர்எம் இருக்காங்க. விடிய காலம் 3:32 நினைக்கிறேன் வீடியோ டைமிங். டைம்ல ஒன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க? மறக்க முடியாத சம்பவம் இது. அந்த வீடியோ வச்சிருக்கீங்களா? இல்ல வீடியோ நான் எடுத்திருந்தா நான் போய் அடுத்து வைக்கிருப்பாங்க. இப்ப கூட நான் பேசுறது அந்த செக்யூரிட்டி முடிச்சு கேட்டா கூட எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அந்த ஹோட்டல்லே இல்ல. சோ வந்து பரவாயில்ல. இதெல்லாம் கேட்டோம். நீங்க கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருக்கீங்க அங்க? ஆமா கொஞ்சம். இன்னொரு பெரிய நன்றி சொல்லணும்னா அந்த பேய்க்கு தான் நன்றி சொல்றேன். எனக்கு முதல் இன்சிடென்ட் அவருக்கு தான். அவர்னாலதான் நான் அந்த இடத்துல வந்து இன்சார்ஜ் ஆனேன். ஏன்னா எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பயம் வந்துருச்சு. ஆனா வெயிட்டர் வந்து நைட் ஷிஃப்ட் தான் செஞ்சு ஆகணும். நீங்க கேப்டன் போயிட்டீங்கன்னா நைட் ஷிஃப்ட் செய்ய தேவையில்ல. சோ அவர்னாலேயே நான் 10 மாசத்துல அங்க கேப்டன் ஆனேன். இந்த ஒரு பயத்தை மனசு வச்சு அப்படி எப்படி வேலை செஞ்சு பண்ணி யோசிச்சு பாருங்க. இன்னொரு பேய் அனுப்பிக்கலாமா? இன்னொரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்ப புது சந்தோஷம் நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு. சோ வந்து இங்க எனக்கு எந்த இஷ்யூ இல்ல. சோ அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க நைட் ஷிஃப்ட் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா. ஓகே வரும். கூடிய விரைவில் உங்ககிட்ட இருந்து எனக்கு கால் வரும். அடுத்த கதைக்கு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். மிஸ் கீர்த்தி, பேய் உங்களை பார்த்து பயந்துச்சா? நீங்க பேயை பார்த்து பயந்தீங்க? சொல்லலாம். என்ன ஆச்சு சொல்லுங்க. ஓகே, நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். ஸோ நான் வந்து ஒரு ஹாஸ்டல்ல தங்கினப்ப நடந்த ஒரு கதை தான் இது. ஸோ நான் வந்து அது வந்து ஒரு 3 ஸ்டோரி ஹவுஸ் மாரி இருக்கும். ஸோ அங்கே வந்து நான் ஒரு டென்னனாக இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு நியூலி ரெனோவேட்டட் ஹவுஸ். ஸோ நான் போனதுக்கு அப்புறம் தான் வந்து வந்தாங்க. அதுவும் வந்து சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒண்டி தான் இந்தியன் ஸ்டூடெண்ட். ஸோ வாட் ஹேப்பன், என்னோட ஹவுஸ் ஓனர் இருக்காங்களா, அவங்க வந்து ஒன் ஃபைன் டே ஹி கால் பண்ணிட்டு என்ன கேட்டாங்கன்னா, ஐ வாண்ட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு போனப்ப அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீ இங்க இருக்க எவ்வளவு நாளா, ஏதாவது நடக்குதா ஹவுஸ்ல அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இல்ல நான் இவ்வளவு நாள் இங்கதான் இருக்கேன், நான் எதையும் பார்க்கல, எதுவும் நடக்கலன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டப்ப he said the rest, like அந்த 3 to 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களே, அவங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, they cannot sleep, என்னமோ நடக்கிற மாதிரி இருக்கு, வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. தென் அவங்க வந்து நிறைய யாரோ அடிச்ச மார்க்ஸ் எல்லாம் இருக்கு அவங்க பாடியில, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன், இல்லை நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்னு. நார்மலாகவே நான் வந்து இதெல்லாம் நம்ப மாட்டேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், சாம்பிராணிலாம் போட்டுட்டு நார்மலாக அப்படியே இருந்துடுவேன். ஸோ ஒன் ஃபைன் டே இருந்துச்சுன்னா, நான் எம்சியூ வந்துச்சுல, அந்த எம்சியூ வந்தப்ப எவ்ரி ஒன் வென்ட் பேக் ரெடி. நானும் கிளம்பிட்டேன். பட் நான் வந்து திருப்பி வந்துட்டேன். பிகாஸ் நான் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்லாம் வந்து ஸ்டில் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ வந்து நான் வந்தப்ப யாருமே வீட்டில் இல்லை. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் வெளியாயிட்டாங்க, ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கு, அவங்க வந்து OTL அதாவது ஆன்லைன் ஸ்டடி மோட் வந்துச்சுல, அந்த மாதிரி அட்டென்ட் பண்றாங்க கிளாஸ்ல, பட் ஷி வில் கம் பேக் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நானும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன் ஹோல் ஹவுஸ்லயும் நான் ஒண்டி தான் இருந்தேன். ஸோ நான் ஒண்டியா இருக்கும் போது வாட் ஹேப்பன், எல்லாமே ஓகேயா தான் இருந்துச்சு. பட் தென் ஒன் ஃபைன் டே நான் வந்து சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டேன், ரூம்ல சாப்பிட்டுட்டு அந்த ரபிஷ் எல்லாம் வந்து வெளியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து வீசிடலாம் அப்படின்னு வெளியே வச்சோன்னே லைட்லாம் அடைச்சிட்டு தூங்கும் போது வந்து ஒரு மாதிரி அன்யூஷுவல் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு.
அந்த குப்பைன்னு சொன்னேன் ரபிஷ் வெளியே வச்சிருந்தேன்ல, அந்த ரபிஷ வந்து யாரோ டிஸ்டர்ப் பண்றா. லைக் அந்த ரபிஷ நோண்டுனா எப்படி சவுண்ட் வரும் அந்த மாரி வந்துச்சு. ஸோ ஐ தாட் மேபி கேட்டா அந்த மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். Then what happened? அந்த ரபிஷ் வந்து அப்படியே என் ரூம் கிட்ட யாரோ இழுத்துட்டு வர மாதிரியே இருந்துச்சு. இழுத்துட்டு வந்துட்டு அந்த ரபிஷ் வந்து கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆயிடுச்சு தட் சவுண்ட். ஸோ வாட் ஐடி கதவுல இருந்து கீழே குனிஞ்சு பார்த்தேன். குனிஞ்சு பார்த்தப்ப ரபிஷ் வந்து என்னோட டாக்கு முன்னுக்கு இருக்கு. ஸோ ஐ வாஸ் லைக் கொஞ்ச நேரம் ஓகே சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறி மேல கட்டில் மேல உட்காந்துட்டேன். அந்த குப்பைக்குள்ளார வந்து நீங்க சாப்பிட்டீங்களா? என்னது? சிக்கன் போன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ரபிஷ் வந்து என் கதவு முன்னுக்கு இருக்குதுன்னு அந்த தெரியுது. கொஞ்ச நேரம் சென்று அப்படியே என் கதவுல பேங் ஆகி ரபிஷ்லாம் கொட்டிருச்சு. கொட்டிட்டோன்னா தென் அகெயின் ஐ லைக் குனிஞ்சு பார்த்தேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ கேன் see feet, யாரோடையும் காலு. ஆனா அந்த காலு வந்து கீழே படல, இட்ஸ் லைக் ஃப்ளோட்டிங் மாரி இருந்துச்சு. லைக் ஹார்ஸ் லேக் எப்படி இருக்கும் பின்னாடி அந்த 2 மீட் இல்லாம இருக்கும்ல, 4 fingers மட்டும் இருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, ஏன்னா யாருக்கு கால் பண்றது தெரியல. பிகாஸ் MCO டைம், யாருமே எனக்கு சுத்தி இல்லை, நான் ஒண்டியா இருக்கேன். ஸோ என்ன பண்ணுது தெரியுமா, அப்படியே நான் பேசாம அப்படியே சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. பார்க்க மணல் கால் மாதிரி இருக்கா இல்ல எப்படி? நோ அது ஒரு மாதிரி ஹார்ஸ் லேக் மாரி இருக்கு. லைக் பிளாக் கலர்ல ஃப்ளோட் பண்ணுது லேக். இதெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன். 2 காலா? 2 காலு. ஆனா வந்து அந்த லைக் லந்தாயில அந்த கால் இல்ல, மேல கொஞ்சம் மேல இருக்கு, ஃப்ளைங் மாரி இருக்கு. அப்பதான் வந்து நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஐயோ என்ன இது லைக் சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து அம்மா கிட்ட எல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டேன். மா சம்திங் ஹேப்பனிங் அரவுண்ட் ஹியர், எனக்கு வந்து என்ன நடக்குன்னு தெரியல, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீவரிஷா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் he never bothered at first. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து சைனீஸ் மோங்க் எல்லாம் கூட்டிட்டு வரேன், வீட்டுல வந்து ஒரு மாரி பூஜை பண்ற மாரி, ஏன்னா அங்க இருக்கிற பிள்ளைங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டாரு. அதோட என்ன கான்டாக்டும் பண்ணல. தென் கொஞ்ச நாள் வந்து எனக்கு சாம் பிரேக் வந்துச்சு. சாம் பிரேக் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஒரு சைனீஸ் கேர்ள் சொன்னல, அவங்க வந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க. ஹாஸ்டலுக்கு போயிட்டோன்னே கொஞ்ச நாள் சேர்ந்து அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு நீங்க வர முடியுமா அப்படின்னு சொன்னப்ப நானும் போனேன். என்னமோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு போனப்ப she said, நீ வந்து ரூம் எல்லாம் பூட்டிட்டு தான் போனியா வீட்டுக்கு போகும்போது, யூ லாக் யோர் டோர்ஸ் அப்படின்னு கேட்டப்ப நான் சொன்னேன் ஆமா டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டு தான் போனேன், வாய் அப்படின்னு சொன்னப்ப she said, இல்ல யோர் ரூம்ல யாரோ இருக்காங்க, உன் ரூம்ல வந்து யாரோ இருக்காங்க அப்படின்னு. நீங்க வீட்டுல இல்லாத நேரத்துல உங்க ரூம்ல யாரு அப்படின்றது பாட்டுக்கு பிறகு நம்ம பேசலாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 01649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. மிஸ் கீர்த்தி அவங்களுடைய யூனிவர்சிட்டி ஹாஸ்டலில் நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டுருக்காங்க. அது வந்து ஒரு 3 ஸ்டோரி ஹவுஸ். அந்த வீட்டில் ஏற்கனவே இருந்த மற்ற ஹவுஸ்மேட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ராத்திரிலாம் தூங்க முடியல, ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, உடம்பெல்லாம் ஏதோ மார்க்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு தூக்கி போட்ட சிக்கன் எலும்புகள், இந்த மாதிரி குப்பையெல்லாம் வந்து ராத்திரியில் வந்து யாரோ குப்பையை நோண்டுற மாதிரி, அதுக்கப்புறம் 2 காலை பார்த்துருக்காங்க, குதிரையோட கால் மாதிரி. அப்புறம் இவங்க வீட்டில் இல்லாத நேரத்தில் அவங்க ரூமில் யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு ஹவுஸ்மேட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் கீர்த்தி, என்ன தான் நடந்துச்சு? உங்கள் ரூமில் இருந்தது யாரு? அப்போ நான் சொன்னேன் இல்லை வாய்ப்பே இல்லை, யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னப்ப she said, வீட்டில் இருக்கும்போது ஒண்டியாக தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து திறந்து சாத்துறப்ப there is a person behind the door அப்படின்னு சொன்னாங்க.
அவங்களும் வந்து இதே மாரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. சாப்பிட்டுட்டு குப்பையை வெளியே வச்சப்ப அந்த குப்பை வந்து நெக்ஸ்ட் அவங்க பாக்குறாங்க அந்த குப்பை வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு என் ரூம் முன்னுக்கு தான் போய் நிக்கிது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப கூட வந்து நான்வெஜ் தான் போன்ஸ், சிக்கன் போன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தப்ப அந்த குப்பை வந்து ஸ்ட்ரெயிட்டா என் ரூமுக்கு தான் போய் நிக்கிது. கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா ரூம்குள்ள போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே யாரும் இழுத்துட்டு போற மாதிரி. ஆனா ஆள் தெரியல. ஆளு தெரியல. ஐயோ, பயந்துப்பாங்களே, பார்த்து தெரிச்சு போயிருப்பாங்களே. எஸ், அவங்க அங்கே பண்ணிட்டு ரூம்குள்ள போய் தூங்கினப்ப நெக்ஸ்ட் டே சொல்றாங்க என் பாடியில வந்து ப்ரூசஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காமிச்சாங்க. இங்க பாரு, என் பாடி எல்லாம் ப்ரூசஸா இருக்கு, என் பின்னாடி எல்லாம் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பேட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கிட்ட சொன்னப்ப சிசிடிவி போடுறோம் அப்படின்னு சொன்னாரு. அது கூட வந்து ரீசென்ட்லி தான் போட்டாரு, ரொம்ப நாள் கழிச்சு தான் போட்டாரு. திருப்பி இன்னொரு சேம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்ப அந்த ஹாஸ்டலுக்கு போனப்ப ஐ brought my parents, அம்மா அப்பா கூட்டிட்டு போனேன் அந்த ஹாஸ்டலுக்கு. வீட்ல இருந்து ஹாஸ்டல் போய் பாக்குறேன். என்னோட ஹாஸ்டல்ல வந்து நான் ரொம்ப சாமி போட்டோ அப்புறம் விளக்கு அதெல்லாம் வச்சிருப்பேன்ல. சோ அம்மா அப்பா கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல திறந்து பாக்குறேன். அந்த சாமி மேடை, அந்த குங்குமம் எல்லாம் அப்படியே யாரோ தூவி விட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேஸ்ல கும்பல் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு. சாமி மேடை, சாமி போட்டோ எல்லாம் கலைஞ்சி போய் குங்குமம் எல்லாம் கொட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. ரூம்பே யாரோ பூந்த மாதிரி இருந்துச்சு. போகும்போது ரூம் கதவு வந்து லாக்ல தான் இருந்துச்சு. யாருக்கிட்டையும் அந்த கீ இல்ல, ஏன்னா அது வந்து ஒரு பிரைவேட் ஹோம். சோ இதே மாரிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அந்த ஹவுஸ் விட்டு போயிட்டாங்க வெளியே. நான் வந்து வேற ரூம் பாக்குறேன் அப்படி இப்படின்னு. பட் நான் வந்து ஸ்டடிஸ் முடிக்கிற வரைக்கும் அங்கேயே தான் இருந்தேன். என் வீட்லயும் சொன்னாங்க வேற ரூம் பாரு அந்த மாரி எல்லாம். பட் எனக்கு வந்து நான் அங்கேயே தான் இருந்தேன். பிகாஸ் எனக்கு என்னன்னா அது வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணல, நானும் அதை டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். என்னோட ஹவுஸ்மேட்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் வெரி பேட்டா இருந்துச்சு. பாடி ஃபுல்லா ப்ரூசஸ் அந்த மாதிரிலாம் சொல்லி இருந்துச்சு. காலுன்னு சொன்னல, அத பார்த்தோன்னே எனக்கு வந்து ஐயோ மேபி இருக்கலாம், இதுதான் அவங்களாம் மீன் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் a very bad experience for me. சோ அதுக்கப்புறம் நீங்க எதையும் பார்க்கல? நான் பார்க்கல, பட் எனக்கு வந்து ஃபீல் பண்ணோம். காதுல என்னமோ ஊதிட்டு போற மாதிரி, அப்புறம் வந்து என்னமோ அந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்கும். ஏன்னா நான் மோஸ்ட்லி லோனாவே தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணோம். தூங்க விடாது, தூக்கமே வராது, அந்த மாரிலாம் இருக்கும். சாப்பாடு வந்து திருப்பியும் வெளியே வச்சா திருப்பியும் அதே மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு? அதுல இருந்து நான் சாப்பாடு வெளியே வைக்கிறதே இல்லை, வெளியே போய் வீசிட்டு வந்துடுவேன். ஆனா வந்து அப்பயும் என்னோட ரூம்ல வந்து வெளியே வரைக்கும் சம்திங் வராம இருக்கும், பட் உள்ள வராது. நான் இல்லாதப்ப என்னோட ஹவுஸ்மேட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா யோர் ரூம் இஸ் ஓப்பன், உன் ரூம்குள்ள வந்து என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கதவு திறந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து நல்லா பூட்டி பெரிய லாக்கே போட்டிருப்பேன் வெளியே. சோ கதவு திறந்திருக்கும், உள்ளுக்கு போய் பாப்பாங்களா உங்க ஹவுஸ்மேட்ஸ்? அதுல ஒரு பிள்ளை வந்து போய் பாத்திருக்கு, அந்த நைட் வந்து போய் பாத்திருக்கு. ஏன் போய் பாத்திருக்காங்கன்னா நான் அங்க இருக்கேன்னு சொல்லி பாத்திருக்காங்க. ஆனா அவங்க என்ன பார்க்கல, அவங்க வேற என்னத்தையும் பாத்திருக்காங்க. என்ன பார்த்தாங்க? அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வேற யாரும் இருக்காங்க பிளாக் ஃபிகர்ல, அண்ட் அது வந்து டோரை வந்து திறந்து சாத்துது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஃபிகர் பார்க்க எப்படி இருந்துச்சு? அப்படியே புகை மாதிரி இருந்துச்சா இல்ல மனசால் மாதிரி இருந்துச்சு? ஒரு ஹியூமன் மாரி தான் இருந்துச்சு. பட் as I said, கால் வந்து ஹார்ஸ் மாரி 2 legs இருக்கு, ஆனா வந்து ஹியூமன் ஃபிகர் மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. at first I thought it's you அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. நோ, ஏன்னா வந்து நார்மலி நான் வந்து பிளாக் டிஷர்ட் அந்த மாதிரிலாம் போட்டு போவேன்ல. ஸோ நான் வந்து மீனு தான் நினைச்சேன். அப்புறம் தான் வந்து கிட்ட போய் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஐஸ் மட்டும்தான் தெரியுது. அப்புறம் வந்து கால் வந்து ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கு, ஹார்ஸ் லெக் மாரி இருக்கு. அந்த கண்ணு பார்க்க எப்படி இருந்துச்சு? ஒயிட்டா அந்த மாரி. பட் தி ரெஸ்ட் ஆல் வந்து ஒரு மாதிரி அவ்வளோ கிளியரா இல்ல அப்படின்னு. என் கதவு பின்னாடி திறந்து மூடுதுன்னு சொன்னாங்களே. ஸோ அந்த டாக் பின்னாடி வந்து அந்த ஃபிகர் நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டோம், அந்த காலை பார்த்தோம். நீங்க இன்னும் அந்த வீட்டுல குடும்பம் நடத்திருக்கீங்களே? என் வீட்டுல எல்லாம் ஏசுவாங்க, அந்த வீட்டு விட்டு போ, வெளியே நம்ம வேற வீடு பார்க்கலாம் அப்படின்னு.
அப்ப கூட இல்லம்மா நான் இங்கே இருக்கேன். வீட்ல எல்லாம் வந்து யோசிச்சாங்க. எனக்கு இப்ப டவுட்டா தான் இருக்கு. அந்த பேய்க்குள்ள கூட்டாளி ஆயிட்டீங்களோ, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கையக்குள்ள பண்ணி. அதுவும் வந்து நான் எப்பெல்லாம் சாம் பிரேக் டைம் வீட்டுக்கு வர போறேனோ அந்த டைம் தான் வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். சவுண்ட் போடுறது, ஜாமாவை தள்ளி விடுறது, அந்த மாதிரிலாம். ஸோ அப்படி இப்படின்னு நானும் படிச்சு முடிச்சுட்டு இப்ப காலி பண்ணிட்டு வந்துட்டேன். மிஸ் பண்றீங்களா? ரொம்ப மிஸ் பண்ணல. ஆனா அந்த ஒரு ஹவுஸ் டெனன்ட் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க இப்ப வரைக்கும். இப்பயும் அப்படிதான் இருக்கும். ரூம் திறந்துதான் கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூம்ல தான் நீங்க வந்து அதான் நீங்களும் எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். Murmur Desam.